இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நமக்குள் ஒரு எண்ணம் இருக்கும். நன்றாக படிக்க வேண்டும், படித்துவிட்டு ஒரு வேலையில் ஏற வேண்டும், அதன் பிறகு அந்த வேலையிலே உயர்வு பெற்று அதிகமான சம்பளம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு சிலரிடம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் தொழிலில் இறங்கி நல்ல ஒரு முதலாளியாக வேண்டும், அதுபோன்று இருக்கின்ற மற்ற தொழிலதிபர்களை கடந்து நாம் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் அவர்களுக்குள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கவுன்சிலராக வேண்டும், அதுபோன்று பிரசிடென்ட் ஆக வேண்டும், மந்திரியாக வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கும். ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்ற ஆசைகள். ஆக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரெண்டு தான். ஒன்று, பணம் சம்பாதிக்க வேண்டும், அல்லது உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் வாழுகின்ற மனிதர்கள் மத்தியில் நாமும் இருக்கின்றோம். நம்மிடம் அத்தகைய எண்ணங்கள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இதே எண்ணங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவோடு வாழ்ந்த மக்களிடமும் இருந்தது. பரிசேயர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். இறையாட்சி எப்போது வரும்? அவர்களை பொறுத்தவரை இறையாட்சி என்பது ஆயுதம் ஏந்தி போர் தொடுத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது. இப்படிதான் அவர்கள் கருதினார்கள். ஏனென்றால் அன்றைக்கே யூதர்கள் உரோமையர்களை விரட்டியாக வேண்டும், அவர்கள் நம் நிலத்தை ஆட்சி செய்து வருகிறார்கள், நம்மையும் ஆட்சி செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்டை விட்டு நாம் துரத்தி அடிக்க வேண்டும், துரத்தி அடித்து இந்த நாட்டை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது, ஆர்வமாக இருந்தது. இன்றைக்கு நடக்கின்ற அந்த போர்கள் கூட, இஸ்ரேல் நாட்டில் நடக்கின்ற போர்கள் கூட தங்களுடைய நிலத்தை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு வித்தியாசமான ஒரு பதிலை கொடுக்கின்றார். இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த இறையாட்சி ஆயுதம் சார்ந்த ஒன்றாக இல்லை, உடல் சார்ந்த ஒன்றாக இல்லை, பதவி சார்ந்த ஒன்றாக இல்லை, பணம் சார்ந்த ஒன்றாக இல்லை, ஆட்சி சார்ந்த ஒன்றாக இல்லை. மாறாக இது இதயம் சார்ந்ததாக இருக்கிறது, ஆன்மா சார்ந்ததாக இருக்கிறது. ஆக எனக்குள் இருக்கின்றது இறையாட்சி என்பது, எனக்குள் இருக்கின்றது, இப்பொழுதும் என்னில் நிறைந்து இருக்கின்றது என்பதை காட்டும் விதமாக இயேசு சொல்லுகின்றார். இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இறையாட்சி என்பது அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவைகள் நிறைந்தது. எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே இறையாட்சி நிழலாடுகிறது. எங்கே அன்பு நிறைந்திருக்கிறதோ அங்கே இறையாட்சி முழுமையாக இருக்கிறது. ஆகவே இறையாட்சி என்பது அமைதியின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், அன்பின் அடையாளம். ஆக இந்த இறையாட்சி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தான் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், என்னுடைய குடும்பம் அமைதியாக, மகிழ்ச்சியாக, அன்பு நிறைந்ததாக இருக்கிறது என்றால் அங்கே இறைவனுடைய ஆட்சி, இறையாட்சி நிறுவப்பட்டுள்ளது. அது இல்லை என்றால் இறையாட்சி நிறுவப்படவில்லை, நமது மத்தியில் இருக்கிறது ஆனால் நிறுவப்படவில்லை. காரணம், நாம் அதற்குரிய அனுமதியை நாம் வழங்கவில்லை, நாம் அந்த இறைவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இன்றைய நற்செய்தி இயேசு கூறுகின்றார், ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நாம் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, துன்பங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரே எங்களை காப்பாற்று என்று நாம் அறைகோல் விடுகிறோமே. ஏன் துன்ப நேரங்களிலும் பிரச்சனையான நேரங்களில் மட்டும் கடவுளை கூப்பிடுகின்றோம்? ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கை அப்பொழுதுதான் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள், உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய மனதிலே பல பிரச்சனைகள் நிறைந்திருக்கின்ற போது நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள். ஆகவே எச்சரிக்கையுடன் இருங்கள். காரணம், இந்த உலகில் பல போலி பாதிரியார்கள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள், போலி போதகர்கள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதோ இங்கே, இதோ அங்கே, இதோ ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் அறைகோல் விடுவார்கள். அவர்கள் பின்னால் செல்லாதீர்கள் என்று சொல்லுகின்றார்.
நீங்கள் இறைவனை நம்புகிறீர்கள் என்றால் உங்கள் மனதிற்குள் அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு போதுமானது. ஒருவர் இங்கே இயேசு இருக்கிறார், அங்கே இயேசு வருகிறார், இங்கே இயேசு தோன்றுகிறார் என்ற காட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு குறிப்பிடுகின்றார். சிந்தித்து பார்ப்போம். எனது நம்பிக்கை என்பது என்னை பொறுத்தவரை இருக்கு. நான் அதை ஆழமாக பற்றி கொண்டு இயேசு என்னை படைத்தார், இயேசு என்னை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், எனக்கு அது போதும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு நாம் வாழுகின்றோம் என்றால் அந்த நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அங்கு வேரூன்றி கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். இல்லை என்றால் நாம் மேலோட்டமான விசுவாசத்தில் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் பலவீனமாக இருக்கின்றோம். மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு எளிதாக அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுகின்றோம். ஆக இயேசுவின் பின்னால் செல்வதற்கு பதிலாக போலி போதகர்களுக்கு பின்னால் நாம் செல்லக்கூடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வாயிலாக எச்சரிக்கை விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, போன்று இயேசு கூறுகின்றார், மானிட மகன் தோன்றுவார், ஆனால் பளீரென மின்னி ஒளிர்வது போல் மறைந்து போவார், தோன்றுவார் மறைந்து போவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது எதை குறிப்பிடுகிறது என்றால், தூய ஃபவுஸ்தீன் அவர்கள் சொன்னது போன்று நமது மரணத்திற்கு பின்பு ஒரு சில வினாடிகள் நாம் இயேசுவினுடைய முகத்தை பார்க்க நேரிடும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்மை இந்த உலகிலிருந்து அழைத்துச் செல்வதற்காக வரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இது எப்பொழுது நிகழும் என்றால் இயேசு தன்னுடைய துன்பங்கள் அனைத்திற்கு பிறகும் நிகழும் என்று சொல்லுகின்றார். அந்த துன்பத்தை தான் அவர் ஏற்கனவே சிலுவையில் பட்டுவிட்டார். ஆக உயிர்த்த பின்பு அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அரசில், அமைதியின் அரசில் நாம் வாழ்வதற்காக ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகில் நாம் ஒரு பயிற்சி பட்டறையாக, இந்த உலகில் பல அனுபவங்களை பெறுவதற்காக, இந்த உலகில் இயேசுவினுடைய அன்பை சுவைப்பதற்காக, அவருடைய அழகை ஆராதிப்பதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழுகின்ற இந்த உலகில் வாழ்கின்ற காலம் மட்டும் இயேசுவை நமதாக்கி, இயேசுவை நமது உள்ளத்தில் இருத்தி, இயேசுவை வாழ்வின் மையமாக்கி வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.